அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியாவுடைய பிஸ்னஸ் பில்டிங் செமினார் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராமுக்கான இந்த வீடியோ இன்விடேஷனை உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு முகம் தெரியாத நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சிருக்கலாம். சரி, இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வியாபார வாய்ப்பை பற்றி, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்து இந்த வீடியோவை அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர் ஒருத்தர் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சிருக்காருன்னா, இந்த வீடியோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் ஓடும். அப்போ இந்த அரை மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணுமா வேண்டாமாங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம எல்லாருமே. ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், நாளைக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை சொந்தமாக தொழில் பண்ண போகிறீங்க. ஸோ பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறவராக இருக்கலாம், ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருக்கலாம். ஸோ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா பணம் சம்பாதிப்பதற்கு தான். அப்போ பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழியை ஆல்ரெடி நம்ம தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம நண்பர் மூலமா உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வாய்ப்பு நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல பார்ப்போம். தேவைன்னு சொல்லி நீங்க அக்ரி பண்ணா ஃபுல் வீடியோ பாருங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல தோணுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த 5 நிமிஷத்துலேயே இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்ச நண்பர்கிட்ட தேங்க்ஸுங்க, எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அதை பத்தி பேசுறது அந்த 5 நிமிஷம் உங்களுடைய முழு கவனத்தை இந்த வீடியோவில் கொடுங்க. உங்களுடைய கவனத்தை அங்கே எங்கேயும் செதற விடாதீங்க. முடிஞ்சா ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்குங்க. ஹெட்ஃபோன்ஸ் போட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கவனிங்க. அதுக்கப்புறம் முழுசா கவனிக்கிறோமா வேண்டாமா நீங்க முடிவெடுங்க. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய கனவுகளோட தான் இருந்தோம் அப்படின்னு நான் சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, we had plenty of dreams. ஏன்னா பெரிய பெரிய கனவுகள் நமக்கு இருந்தது. we had அப்படின்னு சொன்னது இருந்ததுன்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களோ இன்னைக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கோ யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம படிச்சுட்டு இருக்கிற காலத்துல நம்ம வெளியே எக்ஸ்போஷர், பணம் சம்பாதிக்கிறதுக்கான எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்காத வரைக்கும் நம்மளுடைய கனவுகள் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஃபாரின் டூர் போகணும், அப்படி இப்படி. அப்பா அம்மாவை நல்லா ரொம்ப நல்லா வச்சுக்கணும், ஊருக்குள்ள 4 பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை வாழணும், நம்ம சமுதாயத்தில் நம்ம உயர்ந்து நிற்கணும். இந்த மாதிரியான பல கனவுகள் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஆனா வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. சோ அதெல்லாம் என்னங்கிறது நம்ம கடைசியில பார்ப்போம். இப்ப நான் கேட்கிறேன், கனவுகளை பத்தி பேசணும்னா நான் ரொம்ப பெரிய கனவுகளை பத்தி எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வரலைங்க. சும்மா சாதாரணமா கனவுகள்னு சொல்றதை விட நம்ம ஒவ்வொருவருடைய கடமைன்னு அதை சொல்லணும். நமக்குன்னு சொல்லி சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அநியாயமான ஆசை நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நியாயமான ஆசை, நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. ரைட். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நியாயமான ஆசை நினைக்கிறீங்களா இல்ல அநியாயமான ஆசை நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நியாயமான ஆசை, கடமை இல்லைங்களா? அப்ப நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு, நம் குழந்தைக்கு நல்ல முறையான தரமான படிப்பு, இந்த 2 அத்தியாவசிய தேவைகளை மட்டும் வாழ்க்கையில நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொந்த வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும். நான் 20 லட்சம் ரூபான்னு சொல்றது சிட்டிக்குள்ள, எந்த சிட்டிக்குள்ளே எல்லாம் வாங்க முடியாதுங்க. எங்காச்சும் ஒரு அவுட்டர்ல ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். பட் பேசிக்கா ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்லாம ஒரு வீடை பத்தி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா குறைஞ்சபட்சமா ஒரு 20 லட்சம் ரூபாயாவது வேணும். அவங்களுடைய எல்கேஜி யூகேஜில இருந்து பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சு அவங்க ஒரு டிகிரி முடிச்சு வர்ற வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும். அப்ப சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு பிளஸ் நம்ம குழந்தைகளுடைய படிப்பு, இந்த 2க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்குடைய பண தேவை எவ்வளவுன்னா 40 லட்சம் ரூபாய். சரிங்க, இந்த 40 லட்சம் ரூபாயை நம்ம எப்படி அடைய போறோம்? ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய, நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்க இடத்துலயோ இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோமோ அங்க வரக்கூடிய வருமானத்துல எல்லா செலவும் போக இருக்கக்கூடிய சேமிப்புல இருந்து தான் நம்ம இதை அடைய முடியும். கரெக்டுங்களா? இப்ப நீங்க வீட்டு வாடகை கொடுக்குறீங்கன்னா அந்த வீட்டு வாடகையை தாண்டித்தான் நீங்க சொந்தமா வீடு வாங்கணும். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க, கரண்ட் சார்ஜ் கட்டிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி தான் குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கணும். அது மாதிரி அப்ப எல்லா செலவுகளும் போக சேமிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த 2 கனவுகளையும் நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். அப்ப சேமிப்புக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. என்னன்னா,
நம்ம எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், சம்பாதிப்பதில் 20% சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கணம். அப்ப நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது இன்னொரு தேதியில ஒரு 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கலாம். நம்முடைய மாத வருமானம் 20,000 ரூபாயா இருந்ததுன்னா அதுல 20% சேமிக்கணும். அப்போ 20,000 ரூபாயில 20% அப்படின்னு சொன்னா சேமிப்பின் தொகை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மாசம் 4,000 ரூபாய். அப்ப மாசம் 4,000 ரூபாய் சேமிக்கணும். நிறைய பேர் மனசுல இப்ப செகண்ட் தாட் ஓடிட்டு இருக்கோம், வாங்குற சம்பளமே பத்த மாட்டேங்குது, மாச கடைசியில பணம் மிச்சம் இருக்கு, 1 ரூபா கூட இருக்கிற தேவையான செலவுக்கே பணம் இல்ல, இதுல எங்க போய் 20% எடுத்து சேமிக்கிறது அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சோ அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம அதாவது இலக்கணப்படி 20% சேமிப்பு. அப்போ 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல இருந்து நீங்க 4,000 ரூபாயை சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறேன். அதுலதான் நீங்க எல்லா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும். அப்போ உங்களுடைய மாத சேமிப்பு 4,000 இருந்தா இப்ப சொந்த வீடு பிளஸ் நம்ம குழந்தைகளுடைய படிப்பு மொத்தத்துக்கு சேர்ந்து நம்ம எவ்வளவு பணம் வேணும்னு சொன்னாங்க, நமக்கு மொத்தமா 40 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொன்னோம். அப்ப இந்த 40 லட்சம் ரூபாயை மாசம் 4,000 ரூபாய் நீங்க சேமிப்பதன் மூலமா அடையணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடைய முடியும். ஏன் அடைய முடியாது? எவ்வளவு டைம் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு 1000 மாசம் ஆகும். 1000 மாசத்துல நம்மளால இந்த 40 லட்சம் ரூபாய் அடைய முடியும். ஏன்னா 4,000 × 1000 40 லட்சம். கரெக்ட் தானே கணக்கு? கரெக்ட். இந்த கணக்குல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இந்த ஒரு வருஷத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 12 மாசம். அப்ப இந்த 1000 மாசங்களை நீங்க 12ஆல வகுத்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. மொத்தம் வருஷத்துல 83.25 வருஷம். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வயது 20ன்னு வச்சுக்கிட்டா கூட 83.25 வருஷம் பிளஸ் ஒரு 20ன்னா 103.25 வயசுல தான் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும். சிரிப்பா வருது இல்லைங்களா? சோ நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்றதுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி 4,000 ரூபாய் சேமிக்க ஒருத்தருடைய நிலைமையே இதுவா இருந்ததுன்னா இன்னைக்கு 20,000க்கு கீழே வருமானம் இருக்கக்கூடியவங்க நிலைமை என்ன? சரி வேண்டாங்க, சம்பளம் எவ்வளவோ எடுத்துட்டு போடுங்க, மாசம் 4,000 ரூபாய் சேமிப்பு எடுத்து வைக்காதவங்களுடைய நிலைமை என்ன? இதுதான் நம்ம யோசிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இங்க சொல்ல வரக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பின் மூலமாக நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான இந்த 40 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறத இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த வியாபார வாய்ப்பின் மூலமாக அதிகபட்சமாக 2 to 3 வருடத்திற்குள்ளாக உங்களால சம்பாதிக்க முடியும். சார் நான் ஏதோ உங்ககிட்ட ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு ஆசை வார்த்தையெல்லாம் காட்டுறேன்னா தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு நான் சொல்ல போற இந்த வியாபார வாய்ப்பின் மூலமாக 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சவங்க 100 பேர் இருக்காங்க. நீங்க எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா 100 பேர்த்த ஒரே இடத்துல என்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். சோ அவ்வளவு பெரிய வாய்ப்பு. நான் ஏதோ நடக்காத ஒரு விஷயத்த இப்ப வாங்க சார் நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லலைங்க. ஆல்ரெடி நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த இடத்துல அது இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க போறோம், எங்க கூட வர்றீங்களான்னு கேட்கிறோம். சோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னு மனசுல பட்டுச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எஸ், நம்முடைய நிறுவனத்தின் பெயர் டிரான்ஸ் இந்தியா கார்ப்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். நம்ம நிறுவனத்தினுடைய பெயர். நம்ம நிறுவனத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூருங்க. நமக்கு கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் 204 சஞ்சய் ராஜ் டவர்ஸ், 100 ஃபீட் ரோட், டாடா பேக், கோயம்புத்தூர் அப்படிங்கிற அட்ரஸ்ல நம்ம கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற போட்டோ தான் கம்பெனியுடைய ஓன் பில்டிங். இது இல்லாம கோயம்புத்தூர் இல்லாம சென்னை, மதுரை, திருநெல்வேலி, ஹைதராபாத் பிளஸ் கேரளால திரிஷூர் அப்படின்னு சொல்லி நம்ம கம்பெனியுடைய பிரான்ச் ஆபீசஸ் இருக்குங்க. நம் நிறுவனம் துவங்கி 15 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. 15வது வருஷத்துல நான் 14 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 15வது வருஷத்துல இருக்கோம். இந்த 15 வருஷத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம பாண்டிச்சேரியில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கேரளால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஆந்திர பிரதேஷ்ல பிசினஸ் இருக்கு, தெலுங்கானால பிசினஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா we have started business in Maharashtra also. இது இல்லாம அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். மொத்தமா நம்ம ஒரு 6 மாநிலத்தில் பிசினஸ் பண்றோம். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? இது நம்ம கம்பெனியுடைய இன்கார்பரேஷன் சர்டிபிகேட் பிளஸ் நம்ம கம்பெனியுடைய ISO சர்டிபிகேட்டுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட்ஸ் a proud founder member of FDSA, Federation of Direct Selling Association உடைய ஃபவுண்டர் மெம்பருங்க நம்ம கம்பெனி. கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் நான் தாங்க. அது டாக்டர் வி மோகன்ராஜ். நான் தான் இந்த கம்பெனியுடைய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர். இப்போ உங்க மனசுல தயவு செஞ்சு உங்களுடைய சிந்தனையை அங்கங்கே சிதற விடாதீங்க. ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் எதுக்காக பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.
இந்த மீட்டிங்கை உங்களுக்கு நான் ஏன் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைச்சேங்கிறத இந்த ப்ரோக்ராமுடைய முடிவில் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரோக்கியம், நம்முடைய உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் மேஜர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் இஸ் வெல்த். நம்முடைய ஆரோக்கியம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாருமே சொல்லி வச்சிருக்காங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெல்த் இஸ் வெல்த். ஆனால் உண்மையான நிலைமை, இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் உண்மையான நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, நம்முடைய வாழ்நாள் கடைசியில் வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்முடைய வாழ்நாளின் கடைசி பாகத்தில் 3/2 பங்கு செலவு பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம சம்பாதிச்ச பணத்துல 3/4 மேல வாழ்க்கையில கடைசி காலத்துல கொஞ்சம் காலத்திலே செலவு பண்ணிடுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்யூட்டட் ஃபுட்டுங்க. இன்னைக்கு நம்ம காய்கறி சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், காய்கறி ஆகட்டும், மீட் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், மருந்து அடிக்காம எதுவுமே நம்ம டேபிளுக்கு வர்றது இல்லைங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியும், இன்னைக்கு நம்ம சுத்தமான தண்ணி யாரோ ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்கிறேன், நான் சுத்தமான தண்ணி தான் குடிக்கிறேன், ஃபில்டர் தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய தியரியே இருக்குங்க. ஃபில்டர் தண்ணி குடிக்கவே கூடாதுங்க, பாட்டில் தண்ணி தொடவே கூடாதுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பொல்யூட்டட் வாட்டருங்க. அதே மாதிரி காற்று பார்த்தீங்க அப்படின்னா காற்றும் பொல்யூட்டடுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ சிரமங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, காற்றுல பரவுதுங்கிறாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு பரவுதுங்கிறாங்க. அல்டிமேட்டா இன்னைக்கு நம்ம ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம சுற்றி இருந்துட்டு இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நமக்குன்னு ஒரு மென்டல் ப்ரெஷருங்க. இன்னைக்கு இந்த லாக்டவுனில் இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி. அடுத்த நிலைமை நமக்கு என்ன ஆகுமோ, நமக்கு வேலை இருக்குமா, சம்பளம் எப்படி நமக்கு உயர்வு வரும், சம்பளம் அதே லெவலில் இருக்கு, ஆனால் செலவுகள்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, பொருட்களுடைய விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, நம்ம எப்படி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறோம், இந்த பயம், இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், இதுவே நமக்கு ஒரு டிப்ரெஷனை உருவாக்கி நோய் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணி கொடுக்குதுங்க. அதே மாதிரி ரேடியேஷனுங்க. இன்னைக்கு கையில் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட் இல்லாதவங்க எங்கேயுமே கிடையாதுங்க. வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா டிவி இருக்குது, ரேடியோ இருக்குது, டேப் ரெக்கார்டர், ஆடியோ சிஸ்டம் இருக்குது, கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, கண்ணு முன்னாடி கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லா பக்கத்துல இருந்து ரேடியேஷன் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு நடுவில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால தான் ஆரோக்கியத்தை பேணி காப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டமாக மாறுதுங்க. அதனால தான் நம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் மேக்சிமம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல நான் உங்களுக்கு ஒரு 3 செக்டார் காட்ட போறேன். நம்ம நிறுவனத்தில் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்ல போறேன். அந்த நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கும் முறையை சொல்ல போறேன். கடைசியில இந்த வியாபாரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கண்டிப்பா நமக்கு தேவையா, இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளையும் உங்களுக்கு பதில் தர போறேன். சரிங்களா? ஸோ நம்ம நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, பயோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கோவிட் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அண்ட் இப்போ லேட்டஸ்டா பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். மொத்தமாக நம்ம நிறுவனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 67 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸை பற்றி டெப்த்தில் பார்க்க போகிறது இல்லை, அதெல்லாம் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் சும்மா ஒரு கிளிம்ஸ், ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் காட்டிடுறேன். ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோனி கேப்சூல்ஸ் இருக்கு, ஸ்பைரலூனா கேப்சூல்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் கேப்சூல்ஸ் இருக்கு, ஆலோவேரா கேப்சூல்ஸ் இருக்கு, நீம் கேப்சூல்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி குளுக்கோசமைன் கேப்சூல்ஸ் இருக்கு, லாக்ஸேட்டிவ் கேப்சூல்ஸ் இருக்கு, கேசெக்ஸ் பவுடர் இருக்கு, ஃபிளாக்ஸீட் ஆயில் கேப்சூல்ஸ் இருக்கு, கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்கு, பிளஸ் கேனடர்மா மிக்ஸ்டு புரோட்டீன் பவுடர் இருக்கு, ஸ்டீவியா டேப்லெட்ஸ் இருக்கு, IME 9 அப்படின்னு சொல்லிட்டு டயபெட்டிஸ்க்கு சாப்பிடக்கூடிய ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்திய கவர்மெண்டால தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டுங்க IME 9 அப்படிங்கிற டேப்லெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் மொரிங்கா பிளஸ் அப்படிங்கிற டேப்லெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. மேங்கோஸ்டீன் ஜூஸ் இருக்கு, ஆம்லா ஜூஸ் இருக்கு, நோனி ஜூஸ், மொரிண்டா ஜூஸ் இருக்கு. நோனியுடைய அப்படியே நீங்க பார்த்தது கேப்சூல் ஃபார்ம், இது ஜூஸ் ஃபார்முங்க. அடுத்தது டிரான்ஸ்பெரி அப்படின்னு சொல்லிட்டு 24 வகையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பெரிஸ் எல்லாம் கலந்த ஒரு ஜூஸ் இருக்குங்க. இது நம்ம கம்பெனியுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் பேட்ச் இருக்கு, பெயின் ரிலீஃப் பாம் இருக்கு. பயோ ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோ பில்லோ பேட் இருக்கு, பயோ செராமிக் சாக்ஸ் இருக்கு, பயோ செராமிக் ஐஷேட் இருக்கு, பயோ செராமிக் சிங்லெட் இருக்கு, ஆண் பெண் 2 பேரும் போட்ட மாதிரி பனியன், பயோ செராமிக் கோட்டன் பனியன்ஸ் இருக்குங்க. பிளஸ் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்ல ஷாம்பு இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு, பக் ஆஃப் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கான ஃபேப்ரிக் வாஷ் இருக்கு.
இது இல்லாமல் டூத் பேஸ்ட் இருக்கு, சோப்பு 2 வகையான சோப்புங்க, ரெகுலர் சோப் இருக்கு, ஹேண்ட்மேட் சோப் இருக்குங்க. லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ இருக்குங்க, அதாவது ஸ்லிம் டீ இருக்கு, ரெகுலர் டீ இருக்கு. இது இல்லாம டிரான்ஸ் மால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராகிய பேஸா வச்சு இருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இருக்கு. பிளஸ் அதே மாதிரி டிரான்ஸ் பூஸ்ட் 20 சொல்லி 20 வகையான சிறுதானியங்களை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஹெல்த் ட்ரிங்க் நம்ம கிட்ட இருக்குங்க. COVID-19 எசென்ஷியல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்க் இருக்குங்க, ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, ஆயுர்வேதிக் ஹேண்ட் சானிடைசர் இருக்கு, ஹேண்ட் வாஷ் இருக்கு, பிளஸ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோர் கிளீனர், டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளோர் கிளீனர் இருக்குங்க. இது இல்லாமல் இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்டுங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸுங்க. பியூட்டி ரிலே லண்டன் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட், யூரோப் ஃபுல்லாக ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க பியூட்டி ரிலே லண்டன் அப்படிங்கிற பிராண்டு. இந்த பிராண்ட் கூட இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக டைப் பண்ணி டிரான்ஸ் இந்தியா மூலமாக இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம கம்பெனியில் இப்போ இவங்ககிட்ட ஆக்சுவலாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 250 ப்ராடக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இந்த கம்பெனி நம்ம பியூட்டி ரிலேயிலிருந்து நம்ம கிட்ட ஒரு 22 ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வாஷ் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, ஹேர் ரிப்பேர் மாஸ்க் இருக்கு, பீல் ஆஃப் கிரீம் இருக்கு, ஜென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பேர்ட் ஆயில் இருக்கு, ஷாம்பூ இருக்கு, கண்ணு கீழே வரக்கூடிய சுருக்கங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, மாதிரி ஆன்டி ரிங்கிள் கிரீமு, பிளஸ் ஆன்டி பிக்மெண்டேஷன், பாடி வாஷு, ப்ரோபயோட்டிக் மைசெல்லார் வாட்டர், இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 22 ப்ராடக்ட்டுங்க. பர்ஃப்யூம் இருக்கு, நைட் கிரீம் இருக்கு, ஸ்கின் க்ளோ கிரீம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு 22 ப்ராடக்ட் இருக்குங்க. இது ஒரு கிட்டா ஒரு பாக்ஸாக வேணாலும் நீங்கள் வாங்கலாம், தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வேணாலும் வாங்க முடியும். ஸோ டோட்டலாக ஒரு 67 ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறோம், அதுதான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ நம்ம நிறுவனத்தினுடைய வியாபார முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நடைமுறை வியாபார முறை கிடையாதுங்க. ஏன்னா நடைமுறையில் ஒரு பொருளை ஒரு மேனுஃபேக்சரர் பொருளை உற்பத்தி பண்றாருன்னா அது வந்து டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட போய் எந்த ஒரு கன்சியூமர்னாலையும் வாங்க முடியாதுங்க. பொருள் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், C&F ஏஜென்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர் கிட்ட இருந்து தான் கஸ்டமரான நம்ம கைக்கு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வந்து சேருங்க. ஸோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணி இது எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும் கஸ்டமருக்கு வந்து சேராதுங்க. இப்போ ஒரு பொருளை வந்து டெல்லியில இருந்து ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாரு, இப்போ நீங்க மதுரையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, அந்த பொருளை பத்தி நீங்க தெரிஞ்சாதானே உங்க பக்கத்து கடைக்காரர்கிட்ட போய் வாங்க முடியும். அப்ப இந்த சேனலுக்கு எல்லாத்துக்கும் பொருள் கொடுத்தா பத்தாது, அந்த பொருளை நீங்க போய் வாங்கணும்னா விளம்பரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு செஞ்சாதான் அந்த பொருளை போய் நம்மளால வாங்க முடியும். இதுக்கு பேர் தான் கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங், நடைமுறை வியாபாரம். இந்த முறையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும், C&F ஏஜென்ட்டுக்கு, சூப்பர் ஸ்டாக்கிஸ்டுக்கு, ஹோல்சேலர், ரீட்டைலர், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் இல்லாம வேலை செய்வாங்களா? இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா 100ல இவருக்கு லாபம் இருக்குமா இருக்காதா, இவருக்கு லாபம் இருக்குமா இருக்காதா, இவருக்கு லாபம், விளம்பரத்துக்கு செலவு, இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். 100 ரூபாய் கொடுத்து வாங்குற நமக்கு இந்த இடத்துல நம்ம கொடுத்த 100 ரூபாயில எவ்வளவு செலவாகும் யாராச்சும் ஐடியா இருக்குங்களா? தெரிஞ்சுக்குங்க, மலைப்பா இருக்கும். 60-70% இந்த இடத்துல செலவு பண்ணாம அந்த பொருளை கொண்டு வந்து கன்சூமர் கையில சேர்த்தவே முடியாது. இதுதான் நடைமுறை வியாபாரம். இன்னைக்கு ஒரு மொபைல் ஆப், நீங்க அமேசான் போறீங்க, பிளிப்கார்ட் போறீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த பொருள் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. இவங்க எல்லாம் யாருமே நடுவில் இல்லை, இவங்க அத்தனை பேரையும் ரீப்ளேஸ் பண்ணிருச்சுங்க ஒரு மொபைல் ஆப். அதுதான் இ-காமர்ஸ் பிசினஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வெர்ஷன் 1 அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மொபைல் ஆப் வச்சுக்கிட்டு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்றோம், அது வந்து வெர்ஷன் 2. இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வெர்ஷன் 3. அந்த வெர்ஷன் 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இவங்க எல்லாம் யாரும் கிடையாது, மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் அந்த பொருளை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்த்தது. கன்சியூமர் யாருன்னா நம்ம எல்லாரும் தான் கன்சியூமர்ஸ். ஏன்னா யாருனாலையுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அத்தனை பேரும் கன்சியூமர். நீங்க வேலைக்கு போங்க, நீங்க கன்சியூமர். பொருள் வாங்காமலாம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க கன்சியூமர் தான். நீங்க பயங்கரமான பிசினஸ் மேனா, சாதாரண பிசினஸ் மேனா, நான் ரொம்ப ஏழையா, நீங்க யாரா இருந்தாலும் நீங்க ஒரு நுகர்வோரா இல்லாம இருக்கவே முடியாது. பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு கன்சியூமரா நம்ம அத்தனை பேர் இருந்தே ஆகும். இதை யாருனாலையும் மாற்ற முடியாது. அப்ப பொருளை வாங்கி பயன்படுத்துற நம்ம கன்சியூமரையும் கம்பெனி மேனுஃபேக்சரரையும் லிங்க் பண்ற வேலையை டிரான்ஸ் இந்தியா பண்ணுது. அப்போ இந்த கன்சியூமர்ஸை இந்த கன்சியூமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துறவங்களுக்கு இந்த விளம்பரத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் செலவாகக்கூடிய இந்த 60-70% பணத்தை பிரிச்சு கொடுத்துறாங்க டிரான்ஸ் இந்தியா கம்பெனில. அதுதான் கம்யூனிட்டி காமர்ஸ் அப்படிங்கிற நம்ம கான்செப்ட் உடைய நேமுங்க. இல்லாட்டி டைரக்ட் செல்லிங்னு சொல்லுவாங்க, இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க.
இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுடைய மைண்ட் எல்லாம் இது அப்படியா இது இப்படியா ஆள் சேர்த்துற வேலையா அப்படின்னு எல்லாம் போகுங்க. தயவு செஞ்சு ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் உங்களுடைய கவனத்தை சதற விடாதீங்க. முழுசா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்ச நபர் மூலமா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த பிசினஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சோ டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா கம்யூனிட்டி காமர்ஸ் அப்படிங்கிற இந்த பிசினஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் இந்தியாவுடைய ஒரு கன்சியூமரா மாறணும். டிரான்ஸ் இந்தியாவுடைய கன்சியூமரா மாறி நீங்க ஒரு ஐடி நம்பரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா குறைஞ்சபட்சமா நீங்க என்ன ப்ராடக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சபட்சமா ஒரு 250 PVக்கு ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 250 PV அப்படிங்கிறது மினிமம் கால்குலேஷன்ல பண்ணீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 9300 ரூபாய் வரும். அது வந்து நீங்க 20000 ரூபாய் கூட வாங்கலாம். நீங்க சூஸ் பண்ற பொருளை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? சோ நீங்க பேசிக்கா அளவா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 9300 ரூபாய்க்கு டிரான்ஸ் இந்தியாவுடைய ஒரு கன்சியூமரா நீங்க ஆயிடலாம். ஒன்ஸ் நீங்க நம்ம நிறுவனத்துல 250 PVக்கு ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கன்சியூமரா மட்டுமல்ல, உங்களை வந்து நிறுவனத்தினுடைய இண்டிபெண்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நிறுவனத்தின் ப்ராடக்ட்ஸை வாங்கி விற்பனை பண்ணக்கூடிய உரிமையை உங்களுக்கு நாங்க தரோம். சரிங்களா? பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரைட்? அப்ப இது பண்ணும் பொழுது நம்ம வியாபார முறையில பண்ணும் பொழுது என்னென்ன லாபம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம் நிறுவனத்தின் மூலமா வியாபாரம் பண்ணும் பொழுது உங்களுக்கு 10 வகையில வருமானம் வருங்க. ரீட்டைல் ப்ராஃபிட், பொருளை வாங்கி விற்பதன் மூலமா கிடைக்கிற லாபம், பொருளை அதிகமாக விற்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம், ஸ்டார் ரீட்டைலர்ஸ் போனஸ், ஸ்மார்ட் ஸ்டார் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், ரேங்க் மெயின்டெனன்ஸ் போனஸ், ராயல்டி, டைமண்ட் பிரேக்அவே போனஸ், டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகையான வருமானம் இருக்குங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு எல்லா வகையான வருமானத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லைங்க. ஒரே ஒரு வகையான வருமானம், டீம் பில்டிங் போனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வகையான வருமானத்தை பத்தி மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். மற்றதை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லிடுறேன். எப்படி என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். சரிங்களா? சோ ஒன்ஸ் நீங்க நம்ம கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி உங்களுக்கு ஐடி நம்பர் வந்தாச்சுனாலே, அதாவது நிறுவனத்துல உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு பிசினஸ் சென்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு பிசினஸ் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு வியாபாரம் தொடங்கி இருக்கீங்க. அந்த வியாபாரத்துக்கு வர்ச்சுவலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 2 சென்டர்ஸ் கொடுப்பாங்க. ஏ சென்டர், பி சென்டர்னு சொல்லி 2 சென்டர் கொடுப்பாங்க. அதாவது நீங்க ஒரு தொழில் தொடங்கி இருக்கீங்க, 2 பிரான்ச் வைக்கிறீங்க. சென்னையில ஒரு பிரான்ச், அதே மாதிரி மதுரையில ஒரு பிரான்ச் சொல்லி 2 பிரான்ச் வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஏ சென்டர், பி சென்டர்னு 2 சென்டர் கொடுத்துருவாங்க. ஏ சென்டர்லயும் பி சென்டர்லயும் வியாபாரம் பண்ணணும். சென்னையிலையும் மதுரையிலையும் வியாபாரம் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப சென்னையிலும் மதுரையிலும் வியாபாரம் பண்றதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வியாபாரத்துல நீங்க எப்படி இந்த பிசினஸ்ல நம்ம நிறுவனத்தினுடைய டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தின் கன்சியூமர் ஆனீங்களோ அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை டிரான்ஸ் இந்தியாவுடைய கன்சியூமர்ஸா டிரான்ஸ் இந்தியாவுடைய பொருட்களை நீங்க அறிமுகப்படுத்தணும். இதே மாதிரி மீட்டிங் மூலமா, அதாவது வீடியோ அனுப்பிச்சோ இல்ல நேர்ல போய் உட்கார்ந்தோ இல்ல நம்ம உங்களுடைய நண்பர்கள் மூலமா ஆல்ரெடி இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய உங்களுடைய சீனியர்ஸ் மூலமா இந்த வியாபாரத்தை நம்ம அறிமுகப்படுத்தி அவங்கள நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் உடைய கன்சியூமர்ஸா நம்ம மாத்தலாம். சரிங்களா? அப்ப ஏல ஒரு கன்சியூமர், பில ஒரு கன்சியூமர் உங்க மூலமா நிறுவனத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதாவது உங்களுடைய ஏ சென்டர்ல ஒரு நண்பர், பி சென்டர்ல ஒரு நண்பர் உங்கள மாதிரியே குறைஞ்சபட்சம் ஒரு 9300 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்ப ஏ ஒருத்தர் 9300 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு, பி ஒருத்தர் 9300 ரூபாய் ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பிவி, அதாவது ஏல ஒரு சேல்ஸ், பில ஒரு சேல்ஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிவின்னு கணக்கு போட்டு பிசினஸ் வால்யூம் சொல்லுவாங்க. ஒரு பிவிக்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு எவ்வளவு, ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு, இல்ல ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜின் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய். ஆனா இந்த 1000 ரூபாய ஏல ஒரு நண்பர், பில ஒரு நண்பர் பொருள் வாங்க உடனே கொடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதாவது ஏல இருக்கிற நண்பரோ அல்லது பில இருக்கிற நண்பரோ அவருக்கு கீழே ஒரு கன்சியூமரை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க பொருள் வாங்கினீங்க, நீங்க ஒரு கன்சியூமர், நிறுவனத்தினுடைய ஒரு கன்சியூமர். நீங்க 2 பேருக்கு பொருள் வித்தீங்க, நீங்க நிறுவனத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த 2 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு விற்க சொல்லி கொடுத்தீங்க, இப்ப நீங்க ஒரு லீடர். சோ இந்த 3 ஸ்டேஜ் நீங்க செய்யணும்ங்கறாங்க கம்பெனில. அவ்வளவுதான். சோ இந்த 3 ஸ்டேஜ் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கமிஷனை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கம்பெனிக்கு வரக்கூடிய இந்த ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? டிரான்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறை கிடையாதுங்க, வாரத்திற்கு ஒரு முறை.
வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 12 மணிக்கு ஏர்லி மார்னிங் மிட் நைட் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சனிக்கிழமை நைட் 12 மணி வரைக்கும் அந்த ஒரு வாரம் 7 நாள் உங்களுக்கு கீழே எவ்வளவு வியாபாரம் நடந்திருக்கோ அதற்கான வருமானத்தை இம்மீடியட்டா செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஜாயின் பண்ணி முதல் வாரத்துல உங்களுக்கு கீழே இந்த 3 விற்பனை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய முதல் வார வருமானம் 1000 ரூபாய். புரியுதுங்களா? அதாவது ஏல நடக்கக்கூடிய விற்பனைக்கும் பில நடக்கக்கூடிய விற்பனைக்கும் ஒரு பிவி ஏல ஒரு விற்பனை பில ஒரு விற்பனை நடந்ததுன்னா ஒரு பிவின்னு கணக்கு. ஒவ்வொரு பிவிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தொகை எவ்வளவு, ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜின் எவ்வளவுனா 1000 ரூபாய். சரிங்களா? ரெண்டாவது, முதல் வாரம் முடிச்சிட்டீங்க. ரெண்டாவது வாரம் உங்களுடைய நண்பர் உங்களை மாதிரியே ஏல ஒரு சேல்ஸ் பில ஒரு சேல்ஸ் உங்களை மாதிரியே 3 சேல்ஸ் பண்றாரு. உங்களுடைய நண்பர் பிலையும் உங்களை மாதிரியே 3 சேல்ஸ் பண்றாரு. ஏன்னா இந்த வியாபாரத்தினுடைய மெத்தடே என்னன்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் நான் புதுசா நண்பர்கள் இந்த பிசினஸ்க்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா, புதுசா நான் கன்சியூமர்ஸ் கொண்டு போய் பொருளை வித்துக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா விற்கலாம், தப்பு இல்லைங்க. ஆனா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, நம்மளுடைய ஏல நமக்கு நம்பி முதல்ல இணைந்த நண்பர், பில நம்மளை நம்பி முதல்ல இணைந்த நண்பர், இவங்க 2 பேரையும் நீங்க எப்படி முதல் வாரத்துல 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்களோ அந்த மெத்தட சொல்லி கொடுத்தா போதும். அப்ப அவங்க 2 பேரும் உங்களை மாதிரியே முதல் வார கடைசியில் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஒரு 3 விற்பனை பண்ணுவாங்க, இங்க இவர் ஒரு 3 விற்பனை பண்ணுவார். அப்ப உங்களுக்கு கீழே இவர் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பாரு, பில சேர்ந்து அவர் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிப்பார். சரி, இதனால எனக்கு என்ன சார் லாபம்? ஏல ஒரு 3 விற்பனை நடந்திருக்கு, பில ஒரு 3 விற்பனை நடந்திருக்கு, அதாவது 3 பிவி. உங்களுடைய இரண்டாவது வார வருமானம் 3000 ரூபாய். அதாவது நம்ம விற்பனை பண்ணாலும் நமக்கு லாப பணம் வரும், நம்மளுடைய நண்பர்கள் இந்த வியாபாரத்துக்குள்ள இணைஞ்சவங்க அவங்க வியாபாரம் பண்ணும் பொழுதும் அதிலிருந்தும் நமக்கு லாபம் வரும். சரிங்களா? சோ இப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் த பிசினஸ். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பிவிங்கிறது 1000 ரூபாய். அப்ப 1ல இருந்து 4 பிவி ஒரு வாரத்துல நீங்க பிசினஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பதவி இருக்குங்க. வாரம் நான் ஒரு பிவில இருந்து 4 பிவிக்குள்ள நான் இன்கம் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி கம்பெனில சொல்லுவாங்க. இதுவே 5 பிவிக்கு மேல 9 பிவி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களை மார்க்கெட்டிங் அசோசியேட்னு சொல்லுவாங்க. 10 பிவில இருந்து 24 பிவி பிசினஸ் பண்ணீங்கன்னா கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 25 பிவில இருந்து 49 பிவி பண்ணீங்கன்னா உங்களை பேர்ல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 50 பிவில இருந்து 74 பிவினா சஃபயர்னு சொல்லுவாங்க. 75 பிவில இருந்து 99 பிவினா கோல்டுன்னு சொல்லுவாங்க. 100 பிவில இருந்து 149 பிவி வரைக்கும் ரூபின்னு சொல்லி சொல்லுவாங்க. 150 இருந்து 249 வரைக்கும் எமரால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 250 பிவி வந்தது அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களை டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுதான் கம்பெனியில உங்களுக்கு லாபத்தொகை கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் ஸ்லாப்ல உங்களுக்கு 1000 ரூபீஸ்ங்கிறது பிக்ஸ்டுங்க. பதவிகள் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்ப இங்க உங்களுக்கு ஒரு 9 பதவி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். பட் நிறுவனத்தில் எடுத்தீங்கன்னா 17 பதவி இருக்கு. சோ அதெல்லாம் உங்களுக்கு பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ட்ரைனிங்ல உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். பேசிக்கா நான் சொன்ன மாதிரி டீம் பில்டிங் போனஸ்ல நீங்க டைமண்ட் அப்படிங்கிற பதவி வரைக்கும் உங்களால வர முடியும். சோ இந்த பதவிக்கு வரும் பொழுது உங்களுடைய ஒரு வார வருமானம் பாத்தீங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய் இருக்கும். இப்ப சில பேருக்கு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் என்னன்னா, சார் இப்ப ஏலையும் பிலையும் 3 நடந்தது, ஓகே சார். இப்போ ஒருவேளை ஏல 10 நடக்குது சார், ஜாஸ்தியா நடக்குது, பில ஒரு 7 தான் சார் நடக்குது, கம்மியா நடந்திருக்கு, இப்ப எப்படி சார் கம்பெனில இருந்து நமக்கு பிவி மேட்ச் பண்ணி கமிஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. குறைந்தபட்சமா நடந்தது எவ்வளவு? 7. அப்ப 7 கால்குலேட் பண்ணி 7 பிவிக்கான லாபத்தொகை நமக்கு 7000 ரூபாய் கொடுத்துருவாங்க. சார் இங்க மிச்சம் ஒரு 3 இருக்கே சார், அது வேஸ்ட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா வேஸ்ட் ஆகாதுங்க. அந்த மிச்சம் இருக்கக்கூடியது உங்க அக்கௌண்ட்லயே தான் இருக்கும், கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த வாரத்திலேயோ அதுக்கடுத்த வாரத்திலேயோ எப்ப வேணும்னாலும் நீங்க ஆப்போசிட் சைட்ல மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வருமானம் உங்களுக்கு வந்துடும். சோ இது செயினோ லிங்கோ இல்லைங்க கட் ஆகிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுதுங்க. நம்ம போட்ட உழைப்பு நமக்கு தான். எப்ப வேணும்னாலும் நீங்க அந்த ஆப்போசிட் சைட்ல அதை பிசினஸா பண்ணி பணமா மாத்திரலாம். ஓகேங்களா? அப்ப ஏல ஒரு 250 பிவி, ஏல ஒரு 250 சேல்ஸ், பில ஒரு 250 சேல்ஸ் ஒரு வாரத்தில் நடக்கும்போது நம்மளுக்கு டைமண்ட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அப்ப அந்த டைமண்ட் அப்படிங்கிற பதவி வந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு 2,50,000 ரூபாய் உங்களுடைய ஒரு வார வருமானமா இருக்கும். சில பேருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கும். என்னன்னா, சார் 250க்கு மேல என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 250க்கு மேல போகும் பொழுது நமக்கு வருமானம் வராது. காரணம் என்னன்னா, கம்பெனி எந்த பணத்தை உங்களுக்கு கமிஷனா கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், விளம்பரத்திற்கும் இடைத்தரகர்களுக்கும் செலவாகக்கூடிய அந்த 60-70% பணத்தை தான் உங்களுக்கு கமிஷனா கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். அந்த பணம் என்பது ஏல ஒரு 250 சேல்ஸ், பில ஒரு 250 சேல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது தீந்துரும்.
ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்கிறவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தான் அந்த டீம் பில்டிங் போனஸ் உடைய லிமிட். அந்த லிமிட் தான் 2,50,000 ரூபாய் பர் வீக். அதாவது மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வியாபார வாய்ப்பு. கிளியருங்களா? சோ இந்த வியாபார வாய்ப்பின் மூலமா நம்மனால என்ன சம்பாதிக்க முடியும்? சரி, ஓகே சார், இதெல்லாம் புரிஞ்சிருச்சு சார், நான் நாளைக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், என்னால முடியுமா? அப்படியே முடியும்னு நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு முடியும் அப்படிங்கிற சில கேள்விகள் உங்களுக்கு அடுத்தது வரும். அந்த கேள்விகளுக்கான பதில் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பிளான் தரேன், சரிங்களா? அது ஒரு 7 மாசம். லெட் அஸ் கீப் இட் as a ப்ராஜெக்ட். இன்னைக்கு இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஃபுல் டைமா இல்ல. சோ வேலையோ தொழிலையோ படிப்பையோ விடாம ஒரு 3 இருந்து 4 மணி நேரம் எவ்ரி டே சின்சியரா நீங்க டிரான்ஸ் இந்தியாவுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அடுத்த 7 மாசத்துல உங்களால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும், அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ரெண்டையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்க முடிவெடுத்துக்கங்க, சரிங்களா? 7 மாசம் எங்க கூட நீங்க ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருந்தா உங்களுடைய குறைந்தபட்ச ஒரு மாத வருமானம் 2,50,000 ரூபாய் இருக்கும். மழை பார்க்குங்களா? இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன வருமானம் இன்னைக்கு தொழில பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க படிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சம்பளம் நாளைக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ டிரான்ஸ் இந்தியா பிசினஸ்ல அடுத்த ஒரு 7 மாதம் உங்களுடைய உழைப்பு சின்சியரா பார்ட் டைமா ஒரு நாளைக்கு 3 இருந்து 4 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா மாதம் 2,50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த 7 மாசத்துல உங்களால உயர முடியும். நான் கேரண்டி. இதுக்கு நடக்குமா நடக்காதா, நடக்கணும்னா நான் என்ன வேலை செய்யணும் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிவை நீங்க எடுங்க. மாதம் 1 முதல் மாதம் இந்த பிசினஸுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, சரிங்களா? நான் என்ன கேட்கிறேன், மாதம் 2,50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒருத்தரை இந்த பிசினஸ்க்குள்ள கன்சியூமரா மாத்த முடியுமா, நுகர்வோரா, பொருள் வாங்கக்கூடிய நபரா உங்க பிசினஸ்ல உங்களால இணைக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா, முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாது, யோசிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பதில் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு நபர் இந்த பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க உங்க எவ்வளவு பிசினஸ் கொடுக்கணும் கம்பெனிக்கு? ஒரு நபர் உள்ள வர்றாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 9,300 ரூபாய் ப்ராடக்ட் வாங்குறாரு. அப்போ 9,300 ரூபாய் ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெய்லி 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 மாசம் 30 நாளும் நீங்க டர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2,50,000 ரூபாய் மாச வருமானம் கிடைக்கும்னு சொல்லிச்சுன்னா அது என்னால செய்ய முடியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. உங்களுக்கே தெரியும், யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்குன்னு சொல்லி. வெளியில நீங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க, 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த 25,000 ரூபாய் சம்பளத்தை நீங்க மாச கடைசியில 15,000 ரூபாய் சம்பளத்தை அந்த மாச கடைசியில வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவு வேலை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யறீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வெளியில சுத்திட்டு இருக்காங்க, ப்ராடக்ட் விற்கிற சுத்திட்டு இருக்காங்க, மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய டார்கெட் என்னன்னு போய் நீங்க தெரிஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டார்கெட் என்னன்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் 9,300 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு எல்லாம் சேர்ந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க இந்த பிசினஸ் மூலமா செய்ய வேண்டிய டர்ன் ஓவர் 9,300 ரூபாய். அப்படின்னா டெஃபினட்டா ஒரு ஈஸியான அமௌண்ட் தான். அதாவது இன்னொரு அதர் வேர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த வியாபாரத்திற்கு புதுசா ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் நீங்க இணைக்கணும். அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வருமானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா முடியும் அப்படின்னு மனசுல சில பேருக்கு தோணலாம். முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம், ஒரு சில சந்தேகத்துல ஆசிலேஷன்ல இருக்கலாம், சரிங்களா? ஆனா டிரான்ஸ் இந்தியா பிசினஸ்ல ஒரு மாசத்துக்கெல்லாம் சேர்ந்து 30 பேரை இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, 15 பேரை கொண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லேசா உங்க மனசுல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்த மாதிரி இருக்கா? ஓ பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி வந்த மாதிரி இருக்கா? இருக்கும். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, டிரான்ஸ் இந்தியா பிசினஸ்ல மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உயரணும் அப்படின்னா மாசம் 30 பேர் இந்த பிசினஸ்குள்ள இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு மாசத்துக்கெல்லாம் சேர்ந்து 15 பேர் கூட இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு மாசத்துக்கெல்லாம் சேர்ந்து வெறும் 3 பேரை இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வர முடியுமா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி உங்களால முடியுமானலாம் நீங்க சொல்லாதீங்க. இத முடியாதுன்னு சொல்றவங்க உலகத்துல யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்ற கடவுள் கூட அவரை காப்பாற்ற முடியாது. ஒரு மாசத்துக்கெல்லாம் சேர்ந்து 3 வியாபாரம் டிரான்ஸ் இந்தியா பிசினஸ் மூலமா பண்ணுச்சுன்னா அடுத்த 7வது மாசத்துல உங்களுடைய மாச வருமானம் 2 லட்சம் ரூபாய். என்ன நீங்க செய்யணும் அப்படிங்கறத நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? மாதம் 1 இன்னைக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வர்றீங்க, சரிங்களா? சும்மா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இந்த பிசினஸ்க்குள்ள வர்றீங்க, மாதம் 1 இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டீங்க.
உங்களுக்கு கீழே எவ்வளவு பிசினஸ் பண்ணணும்னு சொன்ன ஒரு மாச கடைசியில 3 பேர் இந்த பிசினஸ்ல கொண்டு வரணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? 3 பேர் இந்த பிசினஸ்ல கொண்டு வந்துட்டீங்க. முதல் மாசம் உங்க வேலை முடிஞ்சிச்சு. மாதம் 2 இந்த பிசினஸ்க்குள்ள போன மாசம் உங்க கூட 3 பேர் ஜாயின் பண்ணாங்களா? கரெக்ட். போன மாசம் இந்த பிசினஸ் பண்ணதன் மூலமா இந்த வியாபாரம் பற்றிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? உங்களை இந்த வியாபாரத்திற்குள்ள ஆல்ரெடி ஒருத்தர் கூப்பிட்டு தான் நினைச்சாரு. அப்ப அவருக்கு இந்த வியாபாரம் உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? அப்ப வியாபாரத்தை பற்றி தெரிந்த உங்களுடைய நண்பர், உங்களை இந்த பிசினஸ்ல இணைத்த நண்பர் பிளஸ் இந்த ஒரு மாசம் பூரா சேர்ந்து இந்த 3 விற்பனை செஞ்சதன் மூலமா இந்த வியாபாரத்தை கத்துக்கிட்டு நீங்க சோ வியாபாரம் தெரிஞ்ச 2 பேர் இருக்கீங்க. புதுசா இணைஞ்ச இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரை நீங்க 2 பேர் இந்த சீனியர் கிட்ட இந்த 2 பேரை நீங்க பாத்துக்கங்க. இவர் ஒருத்தர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த 3 பேரை உங்களுக்குள்ள பிரிச்செடுத்துக்கங்க. 3 பேரை பிரிச்செடுத்துக்கிட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து 2வது மாசம் இந்த 3 பேரையும் ஆளுக்கு 3 சேல்ஸ் பண்ண வைக்கணும். அவ்வளவுதான். நான் ஒருத்தருக்கு பொறுப்பு, எனக்கு என்னுடைய சீனியர் 2 பேருக்கு பொறுப்பு. இந்த 3 பேர்ல என்ன வேலை? ஒரு மாசம் பூரா அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். மாச கடைசியில 3 சேல்ஸ் கொண்டு வரணும் அவருக்கு கீழே. அப்ப 2வது மாச கடைசியில உங்களுக்கு கீழே மொத்தமா 9 புது விற்பனை நடந்திருக்கும். கரெக்டுங்களா? 3வது மாசம் உங்களுக்கு கீழே புதுசா 9 பேர் ஜாயின் பண்ணிருப்பாங்க. போன மாசம் உங்க கூட சேர்ந்து இந்த 3 பேர் இந்த வியாபாரம் பழகிருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப மொத்தமா இந்த வியாபாரத்தை பத்தி தெரிஞ்சவங்க 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் ஆளுக்கு 2 பேரை பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. 5 ஆளுக்கு 2 பேரை பிரிச்சு எடுத்துக்கிட்டா 5 × 2 எவ்வளவுங்க? 10. ஆனா உங்களுக்கு மொத்தமா 9 பேர் தான் இருக்காங்க. சோ ஒரு ஆளோட வேலை ஒரு மாசம் பூரா 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுங்க. எதுக்காக தெரியுமா? அந்த 2 பேரும் மாச கடைசியில 3 விற்பனை செஞ்சு முடிக்கணும். அதுதான் என்னுடைய இலக்கு. அவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன். மாச கடைசியில் அவங்க 2 பேர்த்தையும் 3 சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸா மாத்துறேன். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஒரு மாசம் 30 நாளைக்கு சேர்ந்து 3வது மாச கடைசியில எனக்கு கீழே மொத்தமா 27 புது சேல்ஸ் நடந்திருக்கும். 4வது மாசம் 27 பேர் புதுசா இந்த வியாபாரத்துக்குள்ள வந்திருப்பாங்க. போன மாசம் நம்ம 5 பேர் கூட சேர்ந்து புதுசா இந்த 9 பேர் இந்த 3 சேல்ஸ் பண்ணதன் மூலமா இந்த 9 பேர் வியாபாரம் பழகிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ 9 + 5 வியாபாரம் பற்றி தெரிஞ்சவங்க 14 பேர். 14 பேர் ஆளுக்கு 2 பேரை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா 14 × 2 28 பேர் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 27 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளோட வேலை ஒரு மாசம் எல்லாம் 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுங்க. 3 சேல்ஸ் எடுப்பதற்காக 4வது மாச கடைசியில 81 விற்பனை நடக்கும். 5வது மாசம் 81 பேர் புதுசா இந்த பிசினஸ்ல இணைஞ்சிருப்பாங்க. நம்ம 14 பேர் கூட சேர்ந்து இந்த 81 சேல்ஸ் பண்ணதன் மூலமா இந்த 27 பேர் வியாபாரம் பழகிருப்பாங்க. சோ இந்த 27 + 14 மொத்தம் வியாபாரம் பற்றி தெரிஞ்சவங்க 41 பேர். 41 பேர் ஆளுக்கு 2 பேரை பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா 41 × 2 82. ஆனா நமக்கு 81 பேர் தான் இருக்காங்க. சோ ஒரு ஆளுக்கு ஒரு மாசம் பூரா 2 பேர் கூட சேர்ந்து வேலை செய்யறது தான் டார்கெட் இல்ல டாஸ்க். ரிசல்ட் 3 சேல்ஸ் எடுக்கணும். அவ்வளவுதான். 2 பேரை 3 சேல்ஸ் பண்ண வைக்கணும். இதுதான் ஒரு ஆளுடைய வேலை. 5வது மாசம் 81 பேர் ஆளுக்கு 3 சேல்ஸ் பண்ணாங்கன்னா 243 புது சேல்ஸ் நம்ம டீமுக்குள்ள வந்திருக்கும். 6வது மாசம் 243 புது சேல்ஸ் உள்ள வந்திருக்கும். போன மாசம் நம்ம 43 பேர் கூட சேர்ந்து இந்த 81 பேர் வியாபாரம் பழகிருப்பாங்க. இந்த 243 பேரை புதுசா கொண்டு வந்ததன் மூலமா இந்த 81 பேர் வியாபாரம் பழகிருப்பாங்க. மொத்தம் வியாபாரம் பற்றி தெரிஞ்சவங்க 122 பேர். இந்த 122 பேரும் இந்த 243 பேரும் அவங்களுக்குள்ள பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆளுக்கு 2 பேர்னா 122 × 2ன்னா 244. ஆனா நமக்கு 243 பேர் தான் இருக்காங்க. ஒரு ஆளுடைய வேலை ஒரு மாசம் எல்லாம் 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது. 3 சேல்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக 6வது மாச கடைசியில நமக்கு 729 புது சேல்ஸ் நடந்திருக்கும். 7வது மாசம் 729 புது சேல்ஸ் நடந்திருக்கும். 729 பேருக்கு புது சேல்ஸ் பண்ணதன் மூலமா இந்த 243 பேர் வியாபாரம் பழகிருப்பாங்க. ஏற்கனவே வியாபாரம் பற்றி தெரிஞ்ச நம்ம 122 பேர் இருக்கோம். சோ மொத்தம் வியாபாரம் பற்றி தெரிஞ்சவங்க 365 பேர். 365 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 2 பேரா பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 730 பேர் வரும். ஆனா இங்க 729 பேர் தான் இருக்காங்க. சோ ஆளுக்கு 2 பேர் நீங்க பிரிச்சு எடுத்துக்கங்க. ஒரு ஆளோட வேலை ஒரு மாசம் எல்லாம் 2 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது. 3 சேல்ஸ் எடுப்பதற்காக 7வது மாச கடைசியில உங்களுக்கு கீழே 2187 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க. நான் எத்தனை மாசம் டார்கெட் சொன்னேன்? ப்ராஜெக்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் 7 மாசம். கரெக்டா? 7 மாசம் முடிஞ்சது. இந்த 7 மாச இறுதியில மொத்தமா உங்களுக்கு கீழே நடந்த விற்பனையின் எண்ணிக்கை டோட்டல் எவ்வளவுன்னு பாருங்க. 3279. 3279 பேர் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜினா கம்பெனில ஏல ஒரு விற்பனை, பில ஒரு விற்பனை நடந்தா எவ்வளவு கமிஷன் தராங்கன்னு சொன்னேன்? 1000 ரூபாய். கரெக்டா?
அப்ப 1000 ரூபாய் ரீட்டைல் சேல்ஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏல ஒரு விற்பனை, பில ஒரு விற்பனை, ஒரு பிவி, ஏல ஒண்ணு பில ஒண்ணு. அப்ப ஏல ஒண்ணு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க, தனியா கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒண்ணுக்கு எவ்வளவு? 500 ரூபாய். கரெக்டா? அப்ப 3279 சேல்ஸ் நடந்திருக்கும்னா ஒரு சேல்ஸுக்கு 500 ரூபாய் அப்படின்னா 3279 இன்டு 500 நீங்க டோட்டல் போட்டு பாருங்க. மொத்தமா 7 மாச கடைசியில நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க தெரியுமா? 16,39,500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க. 7 மாசம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, டிவைடட் பை 7 போட்டு பாருங்க. உங்களுடைய மாத வருமானம் 2,73,250 ரூபாய். நான் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? 2,50,000 ரூபாய் ப்ராமிஸ் பண்ணேன். ஆனா 2,73,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க உயர்ந்திருப்பீங்க. கரெக்டுங்களா? ஆச்சரியப்பட்டுறாதீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. 7வது மாசம் கடைசியில கொஞ்சம் கவனிங்க. 7வது கடைசி மாசம் மட்டும் உங்க டீம்ல ஜாயின் பண்ண உங்களுடைய பேர் எவ்வளவு தெரியுமா? எண்ணிக்கை 2187 பேர். கரெக்டா? இந்த ஒரு மாசம் மட்டும் ஜாயின் பண்ண உங்களுடைய எண்ணிக்கை. கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து அதிகமா எல்லாம் வேண்டாம், இத மட்டுமே நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு வார வருமானம் என்ன நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கங்க. அதாவது ஒரு மாச கடைசியில 2187, ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்கு. டிரான்ஸ் இந்தியா பிசினஸ்ல வார வாரம் தான் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி, மாசம் மாசம் கிடையாது. அப்ப மொத்தம் நடந்த விற்பனைய 4 வாரத்துல டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு வாரம் நடந்த வியாபாரம் 546. கம்பெனில நீங்க டைமண்ட் பொசிஷன் ஆகணும்னா உங்களுக்கு ஏல 250 சேல்ஸ் நடந்திருக்கணும், பில 250 சேல்ஸ் நடந்திருக்கணும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டுங்களா? ஏல 250, பில 250னா மொத்த சேல்ஸ் 500. 546 சேல்ஸ் நடக்குது ஒவ்வொரு வாரமும். அப்ப உங்களுக்கு 273 சேல்ஸ் ஒவ்வொரு பக்கத்துல, ஒவ்வொரு வாரமும் ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா கமிஷன் 250 தான் கொடுப்பாங்க. 250 ஏல பில நடக்கும் பொழுது நீங்க டைமண்ட்ங்கிற பொசிஷனுக்கு வந்துருவீங்க. டைமண்ட்ங்கிற பொசிஷனுக்கு வந்தாச்சுனாலே உங்களுடைய ஒரு வார வருமானம் என்பது 8வது மாதத்திலிருந்து வாரம் 2.5 லட்சம் ரூபாய். அதாவது 7 மாசம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு டீமை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வளர வேண்டாம். அந்த 7 மாச கடைசியில நீங்க என்ன வியாபாரம் பண்ணி முடிச்சீங்களோ அதை நீங்க தக்க வச்சாலே போதும். உங்களுடைய மாத வருமானம் வார வருமானமா மாறும். உங்களுடைய மாத வருமானம் மாசம் 10 லட்சம் ரூபாயா மாறும். மலைச்சிடாதீங்க. இது ஏதோ நடக்காத எங்கேயோ நடந்ததை பத்தி எல்லாம் நான் பேசுறீங்க. டிரான்ஸ் இந்தியாவில் அதுதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். 1 இல்ல 2 இல்ல 100 பேரை 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னேன். சோ சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பிசினஸ் தயவு செஞ்சு சாதாரணமா சின்னதா பாத்துறாதீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பிசினஸ் ஒரு கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டரா இருந்துட்டு நான் ஏன் பிரசன்ட் பண்ண வந்தேன் அப்படின்னா, இது நான் பிரசன்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நான் ஏன் பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குங்க. போன மார்ச் மாசம் கோயம்புத்தூர்ல நடந்த விஷயங்க, பேப்பர்ல வந்த விஷயங்க. மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயம். இந்த பொண்ணு பேர் மோனிகா, எம்எஸ்சி படிச்சிருக்குங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துப்புரவு பணியாளர் வேலை, ரோடு கூட்டுற வேலை, கார்பரேஷன்ல வேலை கிடைச்சிருக்குங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய கட்டம். நமக்கு கோவிட் பிரச்சனைகள் நம்ம இன்னைக்கு இருக்கோம். லாக்டவுன் எப்ப போடுறாங்க, எப்ப ரிலீஸ் பண்றாங்க, எங்கெங்க என்னென்ன கட்டுப்பாடு இருக்கு எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை. எல்லாமே நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே எந்த கவர்மெண்ட்டையும் நம்ம குற்றம் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. நம்மளை தான் காப்பாற்றணும். நம்மளை காப்பாத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரிஞ்ச வழிகளிலேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா முடியுமா அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்க சொல்லி சொல்றேன். எம்எஸ்சி படிச்சவங்களோட நிலைமை இதுதான். நான் கோயம்புத்தூர்ல பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் செகண்ட் டைம், அதாவது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்கு அடுத்தது கோயம்புத்தூர் தான். அப்ப கோயம்புத்தூரோட நிலைமை இல்லை இப்படின்னா தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் டைம் இருக்கக்கூடிய சிட்டிஸோட நிலைமை எல்லாம் என்னங்க? நாளைக்கு ஃபியூச்சர் என்ன? இன்னைக்கு இருக்கிறவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யுன்னு சொல்றோம். வீட்டுல இருந்து வேலை செய்யும் போது ஆபீஸ்ல வேலை செய்யும் போது கொடுக்குற சம்பளத்தை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? சம்பளத்தை குறைப்பான். அதாவது சம்பளம் குறையும், இல்ல சம்பளமே குறையலனாலும் சம்பளம் அதிகம் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிசினஸ் கம்பெனிகளுக்கும் கம்மி. இன்னைக்கு எக்கானமியில இந்தியா எவ்வளவு பின்தங்கி போயிருக்கு. கிட்டத்தட்ட 30 வருஷம் பின்தங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன வருஷம் நடந்த அந்த ஒரு லாக்டவுன்லயே இப்ப திருப்பி 2வது புது லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர்க்க முடியாம தான் செஞ்சுட்டு இருக்காங்க. வேணும்னா எந்த கவர்மெண்ட்டும் செய்யறது இல்லை. ஆனா அதனுடைய பாதிப்புகள் பாத்தீங்கன்னா யாருக்கு வருது அப்படின்னா டைரக்டா மக்கள், நமக்கு தான் அந்த பாதிப்பு வருது. அந்த பாதிப்புல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சந்தேக கண்ணெல்லாம் பாத்துறாதீங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, டிரான்ஸ் இந்தியன் கம்பெனியோட பேரை சொன்னோன்னே இந்த கம்பெனி பத்தி எனக்கு தெரியுமே, நான் அங்க ஒரு ஆர்டிகல் படிச்சேன், இங்க ஒரு வீடியோ பார்த்தேன். சார், முதல்ல டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி ஒரு ஜெனியூனா ரிப்ளை கொடுக்கக்கூடிய, இல்ல ஜெனியூனா
இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டாப் எக்கனாமிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, கூகுள் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த பிசினஸ் உடைய எதிர்காலம் என்னன்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்சது யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டலாம் இந்த பிசினஸ் பத்தின ஒரு டக்குன்னு ஒரு தவறான முடிவு எடுத்துறாதீங்க, சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். இன்னைக்கு வந்து இப்ப இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் பேசிருக்கேன், மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களால 7 மாசத்துல அந்த இடத்துக்கு உயர முடியும் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க உயர்றதுக்கு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டாங்க, மாசம் 10 லட்சம் வேண்டாங்க. நான் சொன்னதுல நடக்க வேண்டாம், 10% நடக்கட்டும். நான் சொன்னது 100%, 10% நடக்கட்டும். மாசம் 1 லட்சம் ரூபாய். இதை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல 1 லட்சம் ரூபாய் எப்ப சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணமாவது வச்சிருக்கீங்களா உங்க மைண்ட்ல? அப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் 10% கணக்கு போட்டா கூட மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துக்கு எப்ப போக போறோம், எப்படி போக போறோங்கிற கேள்விக்குறியில் உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும் இந்த பிசினஸ்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இதுக்கு ஏதாச்சும் நீங்க இதை படிச்சிருக்கணும், அதை படிச்சிருக்கணும், உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், நீங்க இங்க இன்டர்வியூ வரணும், அங்க இன்டர்வியூ வரணும், ஏதாச்சும் உங்ககிட்ட உழைக்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். 15 வருஷம் ஆன நிறுவனம் சொல்லி கொடுத்துருக்கு நாங்க இருக்கோம், எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியும். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சார் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடல, எங்களுக்கு வழி தெரியும், நாங்க போறோம், வர்றீங்களான்னு கேட்கிறோம். நம்மளும் சேர்ந்து போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லல, ஆல்ரெடி போயிட்டோம், எங்களுக்கு இருக்கிற இடம் தெரியும், புதையல் இருக்கிற இடம் தெரியும், வாய்ப்பு இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ஜெயிக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாம் போறோம், கூட வர்றீங்களான்னு கேட்கிறோம். தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏதோ இது வந்து பிசினஸ் நீங்க வாங்கன்னு சொல்லி ஏதோ கெஞ்சறோம்னு நினைச்சிடாதீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரே ஒரு தொழில மட்டும்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நான் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். இந்த கம்பெனியில டிரான்ஸ் இந்தியா மூலமா என்னுடைய டர்ன் ஓவர் எவ்வளவு தெரியுங்களா? 100 crores per year பண்ணிட்டு இருக்கேன். 100 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணக்கூடிய ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளி உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து பேசுவாரான்னு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்ச யாருக்கிட்ட வேணாலும் என்னோட போன் நம்பர் கேளுங்க, கொடுப்பாங்க உங்களுக்கு. நைட் 12 மணி இருந்தாலும் கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த வியாபாரத்தை மட்டும் தயவு செஞ்சு சரியான முறையில கவனிங்க. இந்த வியாபார வாய்ப்பை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்ல வரேன். புரியுதுங்களா? இதை பார்க்கும்போது தாங்க மனசு வலிச்சது. ஏன் இது நமக்கு நான் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கையில வச்சுட்டு இருக்கோம், இதை வந்து நமக்கு நேரடியா இறங்கி ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோவை நானே பேசி அனுப்பணும்னு சொல்லி உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன். சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் தரேன். உங்களுக்கு சில டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வியப்பா இருக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியா தப்பா, டைரக்ட் செல்லிங் சரியா தப்பா அப்படிங்கிற 1000 கேள்வியோட நம்ம எல்லாம் இருக்கலாம். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு, உங்க மாமா சொல்லியிருப்பாரு, இந்த பிசினஸ் எல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க பேப்பர்ல கண்டதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சார் அவங்க நமக்கு தெரிஞ்சது இல்ல சார் அறிவு. காமனா அது என்ன அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாக்கணும். புரியுதுங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டெல்லி யூனிவர்சிட்டியில ஒரு சப்ஜெக்டா அங்கீகாரப்படுத்திருக்காங்க. எங்க என்ன எது தெரியுங்களா? MBA படிக்கிறவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு சப்ஜெக்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க டெல்லி யூனிவர்சிட்டி. கூகுள் பண்ணி பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு கூகுள்ல வருதா இல்லையான்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்து சாதாரண பிசினஸ் இல்லைங்க. இன்னைக்கு உலகம் பூரா எத்தனையோ வகையான வியாபாரங்கள் இருக்கு. இன்னைக்கு வந்து ஃபுட்பால்ங்கிறது ஒரு நம்ம இந்தியாவில தான் கிரிக்கெட்டுங்க. உலகம் பூரா வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்னு சொன்னா ஃபுட்பால் தான். இன்னைக்கு IPL பணம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான். சரிங்களா? இன்னைக்கு உலகம் பூரா அதிகமான ஸ்போர்ட்ஸ்ல பணம் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்பால் தான். அந்த ஃபுட்பாலுடைய வால்யூம் உலகம் பூரா எவ்வளவு தெரியுங்களா? வெறும் $9.858 billion தான். சரிங்களா? அந்த பில்லியனுக்கான அளவு என்ன அப்படிங்கறத நீங்க கூகுள் பண்ணி பாத்துக்கங்க. சரிங்களா? என்னோட நான் உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதாவது ப்ரொஃபஷனல்ல, அதாவது ஃபுட்பால்ல உலகம் பூரா நடக்கக்கூடிய வர்த்தகத்தின் வேல்யூ எவ்வளவுனா $9.58 billion மட்டும்தான். மியூசிக் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்னைக்கு AR ரஹ்மான், எவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் சேர்ந்து வேர்ல்டு நடக்கக்கூடிய டர்ன் ஓவருடைய வால்யூம் எவ்வளவு தெரியுங்களா? 15 பில்லியன். மூவி சினிமா எடுக்கிறாங்க, நீங்க ஒரு படம் எடுக்கிறாங்க, 400 கோடி 500 கோடி, அவரு 40 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, நான் 40 கோடி சம்பளம் வாங்குறாரு. இப்படி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? உலக சினிமாவின் வர்த்தகத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுங்களா? வால்யூம் வெறும் $88 billion தான். வீடியோ கேமிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து IT செக்டார் பயங்கரமான பெரிய செக்டார். அதுல கேமிங் தெரிஞ்சாச்சுன்னா நீ கிங் அப்படி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க, பேசிருப்பீங்க. அந்த கேமிங் செக்டாருடைய வால்யூம் எவ்வளவு தெரியுங்களா? வெறும் $76 billion தான். நேச்சுரல் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இயற்கை உணவுகள், விவசாயம், அதோடைய வால்யூம் என்ன தெரியுங்களா? வெறும் $90 billion தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் ஆர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியுடைய சைஸ் என்ன தெரியுங்களா? $178 billion, $178 billion. சோ இது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் இன்னைக்கு நமக்கு புரியல தெரியலங்கிற அசால்ட்டா பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, 6 வருஷம் கழிச்சு தலதலையே அடிச்சுக்கும். அடடா அன்னைக்கு அவ்வளவு ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க.
சோ அந்த வருத்தப்படாதீங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி இதோடைய ஒரிஜினல் இதுல உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியாது. இதோட ஒரிஜினல் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் டைரக்டா வேணா உங்களுக்கு அழிச்சவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதுல இந்த இடத்துல நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபிக்கி கேபிஎம்ஜிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் பாடி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சர்வே நடத்தி அந்த சர்வே ரிப்போர்ட்டை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப இல்லைங்க, கொடுத்து 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த கணக்கு என்ன தெரியுங்களா? பை 2025 இந்தியாவில் நேரடி வியாபாரம் டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தின் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 645 பில்லியன் இந்தியன் ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது 645 பில்லியன் அப்படின்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் 64,500 கோடி. 64,500 கோடி வர்த்தகம் 2025 நடக்க போகுது இந்தியாவுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அவ்வளவு பெரிய பிசினஸ். இதுல ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க பாத்துக்கங்க, இது நம்ம புரியறதுக்காக நாங்க ரூபாயில கணக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு அமெரிக்காவில் பாப்புலேஷன் 32 கோடி தான். ஆனா அமெரிக்காவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமா வருடம் நடக்கக்கூடிய வியாபாரத்தின் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 2,12,550 கோடி. பாப்புலேஷன் எவ்வளவுங்க? வெறும் 32 கோடி தான். இன்னைக்கு மெக்சிகோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா வெறும் 12 கோடி தான் பாப்புலேஷன். நடக்கக்கூடிய வியாபாரத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? 52,650 கோடி. இன்னைக்கு சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா 140 கோடி. நடக்கக்கூடிய வியாபாரத்தின் அளவு எவ்வளவு தெரியுங்களா? 1,77,450 கோடி. இன்னைக்கு மலேசியா சும்மா சாதாரண நாடு. மலேசியா சைஸ் என்ன தெரியுங்களா? தமிழ்நாட்டை விட சின்னதுங்க. இல்ல தமிழ்நாடுக்கு ஈக்குவல், அவ்வளவுதான். மலேசியாவுடைய சைஸ்ல 3 கோடி தான் பாப்புலேஷன். நம்ம தமிழ்நாட்டுல 8 கோடிக்கு மேல பாப்புலேஷன். தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன்ல 1/3 பங்கு தான் 30,550 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 132 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல டர்ன் ஓவர் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எப்ரசென்ட்ங்க வெறும் 7,800 கோடி. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த சர்வேங்க. இது இன்னைக்கு 10,000 கோடியில் இருக்குங்க. 10,000 கோடி தான் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கு. சோ இது 2025ல 64,500 கோடியா மாறப்போகுதுங்க. எத்தனை மடங்கு மாறப்போகுதுன்னு பாத்துக்கோங்க. 10,000 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு இல்லைங்க, 6.5 மடங்கு அதிகமான வியாபாரம் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறது 4 வருஷத்துல நடக்க போகுது. அதோட நிக்கலாம் போறது இல்லைங்க. வெறும் 32 கோடி பாப்புலேஷன் இருக்கிற அமெரிக்காவிலேயே 2,12,550 கோடி நடக்கும்னா 132 கோடி பாப்புலேஷன் இருக்கிற நம்ம நாட்டுல ஃபியூச்சர்ல இன்னும் எவ்வளவு பெருசா வளருங்கிறது யோசனை பண்ணி பார்த்தோம். சோ அவ்வளவு பெரிய வியாபாரம். அந்த வியாபாரத்தை அசால்ட்டா பாத்துறாதீங்க. இந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி வை டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பிசினஸ் பண்றதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கு அங்க ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு கம்பெனி இருக்கு, இங்க ஒரு எல்லாம் 1000 கேள்வி 1000 எண்ணங்கள் வருங்க மனசுல. வை டிரான்ஸ் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்றது தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் சொல்லுங்க, ஃபிக்கி அண்ட் கேபிஎம்ஜி 2 பேரும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க 2025ல 64,500 கோடி வியாபாரம் நடக்கும் பொழுது எந்தெந்த மாநிலத்திலிருந்து எவ்வளவு வியாபாரம் வரப்போகுதுன்னு கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. அதுல நம்பர் 1 மாநிலம் எது தெரியுங்களா? இந்தியாவுல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, 2வது உத்தரப்பிரதேஷ், 3வது மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், கர்நாடகா, அஸ்ஸாம். நீங்க வேற ஊர்ல சொன்னீங்கன்னா அந்த வேற மாநிலம் இதுல பிக்சர்லே கிடையாது. அதோட அவங்க நிக்கலீங்க. தமிழ்நாட்டுல எந்தெந்த ஊர்கள்ல இந்த வியாபாரத்தினுடைய அளவு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னா அதுல நம்பர் 1ல நிக்கிற ஊர் எது தெரியுமா? கோயம்புத்தூர். நாங்க கொடுக்கல இந்த ரிப்போர்ட் எல்லாம். அடுத்தது மதுரை, அடுத்தது திருச்சி, அதுக்கப்புறம் தான் சேலமே. சென்னை பிக்சர்லயே இல்லை. அவ்வளவு பெரிய சிட்டி, சென்னை பிக்சர்லயே இல்லை. அப்ப நம்ம நிறுவனம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்க? கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறுவனம் சின்ன நிறுவனமா இருக்கலாம், வெறும் 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனமா இருக்கலாம். ஆனா மிகப்பெரிய எதிர்காலத்தை இந்த கோயம்புத்தூர் கிரியேட் பண்ண போகுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை கிரியேட் பண்றதுல மிக முக்கிய பங்கு டிரான்ஸ் இந்தியாவுக்கு இருக்கும். அதை நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா டிரான்ஸ் இந்தியாவுடைய இலக்கு சின்ன இலக்கு இல்லைங்க. வரும் 2025ல 2,500 கோடி டர்ன் ஓவரை டச் பண்றதுதான் டிரான்ஸ் இந்தியாவுடைய இலக்கு. இன்னைக்கு 100 கோடி டர்ன் ஓவர்ல இருக்கிறோம். அடுத்த 4 வருஷத்துல
2500 கோடியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாகட்டும், மார்க்கெட்டிங் பிளான் ஆகட்டும், அன்மேட்ச்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் சர்வீசஸ்ல இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை பத்தி உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் உங்களை அழைத்த நண்பரிடம், இந்த வீடியோ உங்களுக்கு யார் பகிர்ந்தாங்களோ அந்த நண்பர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் கொடுப்பாங்க. விளக்கம் தாண்டி இந்த பிசினஸ்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் உள்ள வரணும், விளக்கத்தை கேட்டுட்டு உள்ள வரணும். வந்த ஒவ்வொருத்தரும் இந்த வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனையாளராக மாறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கோவிட் சிச்சுவேஷனை நமக்கு சாதகமா மாத்தி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளரா வாழ்க்கையை ஜெயிச்செடுக்கணும், சமுதாயத்துல தலநிமிர்ந்து வாழணும்னு வேண்டி விரும்பி இந்த வாய்ப்புக்குள்ள வருவதற்கு முன்னாடியே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.